ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நம்மோடு திரு டிவி சோமுவும் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறாரு. திரு அண்ணாமலையுடைய அரசியல் பற்றிய நிறைய புரிதல்கள், விமர்சனங்கள், பாராட்டு எல்லாமே இருக்கு. நீங்க எப்படி இதை மதிப்பிடுறீங்க? ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, இப்ப RSS உடைய பல அமைப்புகள் இருக்கு. இந்து முன்னணி, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்தின, அதுல ஒரு வெளிப்படையான அங்கீகாரம் இல்லாத ஒரு அமைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு பார்வையா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கட்சியில இருந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வருவாங்க. இதுல ரொம்ப ஒரு நாகரிகம் கூட சொல்லிக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்புறதுக்கு இருக்கோ இல்லையோ. பட் சார், அதனால அது இன்னைக்கு அவரோட அரசியல்னால ஒரு முதல் சேதாரம் பாஜகவுக்கு தானே இருக்கும். இல்ல, அதை பத்தி இல்ல. ஏன்னா இந்த பாஜக கட்சி அப்படிங்கிறது, இல்ல விஸ்வ இந்து பரிஷத் அப்படிங்கிறது, இந்து முன்னணி அப்படிங்கிறது, இது எல்லாமே சேர்ந்து RSSக்கான ஒரு வலிமையை சேர்க்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அப்ப இதன் மூலமாக வந்துச்சுன்னா நாளைக்கு 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாம், இல்ல அவரே RSS தன்னுடைய அமைப்புகளை எல்லாம் ஒரு சித்தாந்த அமைப்புகளா தான் வடிவமைக்கும். பட் அண்ணாமலை இன்னைக்கு பிஜேபியோடைய ஒரு கோர் இஷ்யூஸ்ல இருந்து வேறுபடுறாருல. அவரை முன்னிறுத்துறது RSS உடைய அடையாளங்கள் இல்ல, அப்துல் கலாம் அடையாளப்படுத்துறாரு. அரவக்குறிச்சியில் எப்படி நான் இஸ்லாமியர்களோட தொடர்பு படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அங்கிருந்து வேறுபட்டு தானே நிக்கிறாரு சில விஷயங்கள்ல. அதாவது வேறுபட்டால் இங்க நல்லது, வேறுபட்ட மாதிரி காட்டிக்கொண்டால் நல்லது அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்குமே தவிர வேறுபட்ட எண்ணம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவர் பாஜகவில இருந்திருக்க முடியாது. தவிர அப்படியே இருந்தாலும் சுமூகமாக எனக்கு அந்த பாஜகவுடைய கொள்கை கோட்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்திருக்கணும். அப்படி வரல. நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யல, மக்களை ஈர்க்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யலன்னு தான் அவர் சொன்னாரு. பட் அகைன் திமுக அதிமுக எப்படி அணுக போறேனோ அதே போலதான் பாஜகவையும் அணுகுவேங்கிறாரு. கண்டிப்பா அப்படிதானே சொல்லி ஆகணும். இப்ப அப்படிதானே சொல்லி ஆகணும். இல்ல, இப்ப ஒரு மொழி கொள்கை, ஒரு மொழி மாதிரியான விஷயங்கள்ல RSS ஓட நிலைப்பாடு தெரியும். அவங்களுக்கு அது எப்படி டியர்னு தெரியும். ஹிந்தி, ஹிந்துஸ்தானிங்கிறது தான் அந்த காலத்து கோஷம். ஆனா மொழி பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கிறார், மும்மொழியில இருந்து தான் அதுல வேறுபட்டு நிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி ஒரு கோர் இஷ்யூஸ்ல இப்ப குருமூர்த்தி கூட முதல்ல பாராட்டியவர், இது என்ன இன்னொரு திமுக மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. சோ அங்கேருந்து வேறுபட்டதுங்கிற தோற்றம் இருக்குதானே சேர்த்து. இல்ல, இப்ப குருமூர்த்தி சொல்றதை வச்சு நம்ம எதையுமே நம்ம ஒரு முடிவா சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சியை அவர் கடுமையா விமர்சிச்சாரு. பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்சியுடைய பின்னணியிலே அவர் இருந்ததாகவும் தகவல்கள் இன்னைய வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களை சொல்லி ஒருத்தவங்களை நிறுத்தி அதன் மூலமாகவும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது இங்க இருக்கிறது தான். அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க உங்க தியரிங்கிறது பாஜக அங்க எடுபடல, அதனால வேறு வடிவத்துல முயற்சி செஞ்சு பாக்குறாங்க, அண்ணாமலையை ஊக்கப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப விஜய் யாரு சார்? சோமு சார், அப்ப விஜய் யாரு? அவரும் RSS சார்? அந்த மாதிரியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இல்ல ஒரு விஷயம் பாருங்க, இப்ப இல்ல சார், RSS ஓட தான் IML கூட்டணி வச்சிருக்கா. இல்ல ஒரு நிமிஷம், அந்த பாஜக எதிர்ப்பு கருவாட்டு சாம்பாரோட மோசமா இருக்கே. இல்ல நான் சொல்றது கேளுங்க. அதாவது பாஜக எதிர்ப்புங்கிற வார்த்தையே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லாம திமுக எதிர்ப்புங்கிறதையே சொல்லி ஆக்கிட்டாரு. அப்ப அதை மறுமறைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக சார் பாஜக எதிர்ப்புங்கிறது சிலருக்கு ஐடியாலஜிக்கல் கோஷக்கலாம். பாஜக தமிழ்நாட்டுல அவ்வளவு போட்டன்டா இருக்கா என்ன? இப்போ ஒரு வலுவான அமைப்பை எதிர்க்கலாம், வலுவில்லாததை எதுக்கு தினமும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்? அமைப்புன்னு இல்ல, அது மத்தியில் ஆளும் போது தவிர அவங்களுடைய ஒரு கரங்களை தமிழ்நாட்டை நோக்கி அவங்க மிக தீவிரமாக இறுக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களோட இருக்கும்போது அதை எதிர்க்க வேண்டியது அவசியம்தான். இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க அதை மடைமாற்றி வைத்தது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க உங்களை மாதிரி இன்னும் பல பேர் கேட்கறாங்க, அப்படின்னு பார்த்தா எப்படி காங்கிரஸ் அதுல இருக்கும், அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப பாஜகவை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட எப்படி காங்கிரஸ் இல்லாத பாரதம்னு சொல்றாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல அதிமுக திமுக இல்லாத ஒரு தமிழ்நாடுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்க்கும்போது திமுக தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சிகளை இப்ப கிட்டத்தட்ட இல்ல, MLA உள்ள கட்சிகள் எல்லாத்தையுமே இழுத்துட்டாரு தேமுதிக தவிர. அப்ப இதுவே பாஜக ஒரு வெற்றி தானே. இது
பட் திரு அண்ணாமலைக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நிறைய புதியவர்கள் முயற்சி செஞ்சு பாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 100 புதிய சக்திகளுக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திரு விஜயோடைய வெற்றி நிறைய புதியவர்களுக்கு ஹோப்ஸ் கொடுத்துருக்கு. வெறும் அமைப்பு ரீதியா இந்த லெகசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை, புதியவர்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு அந்த வகையில ஒரு புதிய ஏராவை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய அதாவது தமிழர்களுடைய இதயம் பறந்தது. இங்க எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. இப்ப வந்து ட்ரம்ப்பே இங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அவருக்கு கூட கணிசமான வாக்கு கிடைக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை சட்டத்திட்டங்கள் வந்து அதுக்கு எதிர்மாறா இருக்கலாம். ஒருவேளை சட்டத்திட்டங்களும் ஒத்து வந்து இந்த முகமது பின் துக்ளக் படத்துல வர்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனத்திலே நடந்துச்சுன்னா யாருக்கு வேணாலும் இங்க வந்து ஒரு மன்றங்கள் வைக்கிறதுக்கும் ரசிகர் மன்றமோ இல்ல கட்சிக்கிளையோ வைப்பதற்கும் இங்க ஆட்கள் உண்டு, வாக்களிக்கவும் ஆட்கள் உண்டு. அதனால இது வந்து எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறதான் காலம் சொல்லணுமே தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமான ஸ்பேஸும் இருக்கு. நிச்சயமா ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் சேர்ந்து கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. சோமு சார் நன்றி, வணக்கம், பாய் 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 பாய், நன்றி. ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.